பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே இருமலா இருந்தது. சரி வெளியில துளசி, வெத்தலலாம் பறிச்சுட்டு வந்து சுக்குமல்லி டீ மாதிரி போட்டு குடுக்கலான்னு சொல்லிட்டு தான் துளசி பறிக்கிறதுக்காக வெளியில வந்திருந்தேன். இது மருதாணி செடி பார்த்தீங்கன்னா, அடியில வரைக்கும் வேர் வரைக்கும் வெட்டி தான் விட்டுருந்தோம். ஆனா பார்த்தா நல்லா சூப்பரா தழுத்துட்டு நல்லா அழகா இருந்தது. துளசியும் நல்லா பெருசா வளர்ந்துருந்தது. என் பையன் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வெங்காயம் வச்சிருந்தான். அதில பூ வந்திருந்தது. கூப்பிட்டு காமிச்சான். ரொம்ப அழகா இருந்தது. அது பார்க்கவே நல்லா இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி வெங்காயத்தில பூ வந்து. சரி என்னைக்காச்சும் எக் ரைஸ் இல்ல வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாரி பண்ணும்போது, அதில பறிச்சு கட் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு, பறிச்சு வச்சிருந்த துளசி, வெத்தல எல்லாத்தையுமே வெளியிலேயே நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சுது. சரி வாங்க எப்படி டீ போடலான்னு பார்த்துரலாம். அடுப்புல பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டு தண்ணி லைட்டா சூடான உடனே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஸ்பூனுக்கு மிளகு போட்டுட்டு, மல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நான் மல்லி வந்து வீட்லயே வாங்கிட்டு வந்தோடனே வறுத்து வச்சுருக்கேன். லைட்டா லேசா வறுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா 2 கையில கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்க போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா, அதுக்கப்புறம் ஏலக்காவும், சுக்கும் ஆல்ரெடி நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் போட்டு, சுக்கு போட்டுக்கலாம். ஏலக்காய் ஏன்னா அப்ப தான் இந்த டீயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பசங்க அப்ப தான் கொஞ்சம் குடிப்பாங்க. ஏன்னா, வெறும் கசாயம் மாதிரி போட்டு குடுத்தா சுத்தமா குடிக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் டீ மாதிரி கொஞ்சம் இது டீன்னு சொல்லி ஏமாத்தி குடுக்குறதுக்காக கொஞ்சம் டீ தூளு, அதெல்லாம் கொஞ்சம் இந்த ஏலக்காய் அந்த மாரிலாம் கொஞ்சம் வாசனைக்காக போட்டு குடுத்தா தான் குடிப்பாங்க. நான் அதுமாரி தொண்டையில கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சமா இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு போடணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமா இஞ்சி போட்டுட்டு, நம்ம கழுவி வச்ச துளசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தல ஒரு வெத்தல மட்டும் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அத நல்லா பாயில் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு, கடைசியா என்ன பண்ணணும்னா, ஒரு சும்மா அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் ஒரு ஸ்பூன் மட்டும் தான் நான் டீ தூள் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன்ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நானு ரொம்ப குட்டி ஸ்பூன் தான். அதில சும்மா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தான் டீ தூள் போட்டிருக்கேன். போட்டு இது நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லன்னா அவசியம் இல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா தான் குடிப்பேன். ஆனா அது சின்ன பசங்கன்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் தேன் ஊத்தி தான் குடுப்பேன். அப்பதான் அவங்க குடிக்கவே செய்வாங்க. இனிப்பு இல்லன்னா குடிக்கவே மாட்டாங்க. சரி கொஞ்சமா தேன் மட்டும் ஊத்திக்கலான்னு தேன் ஊத்தி தான் அவங்களுக்கு குடுத்தாச்சுது. ஓகே இவ்வளோதாங்க. இந்த டீ போட்டு குடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இப்போன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நான் என்னென்ன லஞ்ச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு வறுவல், கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல், ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, கேரட் குக்கும்பர் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறமேட்டு ஹெல்தி லட்டு, ஒரே ஒரு பர்பி. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச், ஸ்நாக்ஸ் எல்லாமே இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.